அன்பானவர்களே, உங்களுடைய நல்லதே விரும்பும் முருகானந்தன். என்ன இன்றைக்கி வித்தியாசம் அப்படின்னா, நான் இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஜிஹெச்சில் அம்மா உணவகத்தில் சாப்பிட்லான்னு பொது மருத்துவமனையில் சாப்பிட்றதுக்கு வந்தேன். பாருங்கள், 5 ரூபா தான் கொடுத்தேன். எத்தனை இட்லி பாருங்கள், 5 இட்லி, 5 ரூபாய்க்கு 5 இட்லி சுத்தமாக இருக்குது. நல்ல சுவையான சாம்பார். எத்தனை பேர் சாப்பிட்றாங்க பாருங்கள். நிறைய பேர் சாப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. உண்மையாலுமே இந்த தருணத்தில் நான் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய முன்னாள் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையாரை தான் நினைக்கணும். அவர்கள் எதையோ எப்படியோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் பசிப்பினி ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான காரியத்துக்கு ஒரு முத்தாய்ப்பாக அந்த அம்மா இந்த ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்துட்டு போனதுக்காக நிச்சயமாக நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை ஆயிரம் பேர் பாருங்களேன், ஏழைகள் இன்றைக்கு வயிறார உணவு உண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் அந்த அம்மையாருடைய இந்த அற்புதமான திட்டம். நிச்சயம் நம்ம இதை பாராட்டித்தான் ஆகணும். இதில் எந்த விதமான கட்சி, எந்த விதமான மதம், எந்த விதமான இனம், அந்த பாகுபாடே நமக்கு இருக்கவே கூடாது. உள்ளார்ந்தபடியே நம்ம அத்தனை பேரும் பாராட்ட வேண்டிய ஒரு அற்புதமான காரியத்தை நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அவர்களுக்கு நாம் இந்த தருணத்தில், பொன்னான தருணத்தில் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அம்மா ரொம்ப என்ன சொல்கிறது, ஏழைகளுடைய கஷ்டத்தை எம்ஜிஆர் அவையா எவ்வளோ தூரம் உணர்ந்து செஞ்சாரோ அதுபோல் உங்களுக்கும் அந்த தாயுள்ளம் இருந்தனுடைய விளைவு இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் உங்களால் வயிறார உண்ண முடியுது. நிச்சயம் நீங்கள் செய்த தர்மகாரியம் உங்களுக்கு அந்த வானுலகத்திலே நல்ல ஒரு அற்புதமான நிலையை கட்டாயம் பெற்றுத்தரும். வாழ்க வளமுடன். நல்லதே விரும்பும் முருகானந்தன், ஜெய்பனி சேனலுக்காக.